மேகதாட்டு அணை குறித்து விவாதிக்க தமிழகத்தில் அனைத்து கட்சி கூட்டத்தை தலைமை செயலாளர் உடன் கூட்ட வேண்டும் என பி.ஆர். பாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். தமிழக காவிரி விவசாயிகள் சங்கத்தின் பொதுச் செயலாளர் பி.ஆர். பாண்டியன் மன்னார்குடியில் செய்தியாளர்களிடம் பேட்டியளித்தார். அப்பொழுது அவர் பேசியபொழுது, கர்நாடக அரசு கடந்த மார்ச் மாதம் நடைபெற்ற பட்ஜெட் கூட்டத்தில் ரூபாய் 9,000 கோடி ஒதுக்கீடு செய்து காவிரியின் குறுக்கே மேகதாட்டு அணை கட்ட துவங்கியுள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் எடியூரப்பா அறிவித்திருந்தார். இதனைத் தொடர்ந்து தமிழக காவிரி விவசாயிகள் சங்க விவசாயிகள் 300க்கும் மேற்பட்டவர்கள் சத்தியமங்கலம் வழியாக மேகதாட்டு பகுதியில் முற்றுகையிடுவதற்கு கடந்த மார்ச் 28 சென்றும் தமிழக காவல்துறை தடுத்து நிறுத்தி கைது செய்தது. இந்நிலையில் பி.ஆர். பாண்டியன் தலைமையில் 7 பேர் கொண்ட கடந்த 12ஆம் தேதி கர்நாடக மாநிலம் மேகதாட்டு பகுதிக்கு நேரில் சென்று ஆய்வு செய்தனர். அணை கட்டுவதற்கு கருங்கற்கள், மணல் கொட்டப்பட்டு பணிகள் துவங்கியுள்ளது குறித்து ஆதாரத்தோடு செய்தி வெளியிட்டிருந்தனர். இதனைத் தொடர்ந்து காவிரி கண்காணிப்பு குழு அவசர கூட்டம் இன்று டெல்லியில் நடைபெற்று வருவதாகவும், தங்கள் குழு பார்வையிட்டு குறித்தது உண்மை நிலையை கண்காணிப்பு குழு தலைமை பொறியாளர் நவீன்குமார் தொலைபேசி மூலம் என்னிடம் கேட்டறிந்தார். பிறகு இதுகுறித்து ஒரு கடிதத்தை எங்களுக்கு அவசரமாக அனுப்பி வைக்க கேட்டுக்கொண்டார். கடிதத்தை உடனடியாக அனுப்பி வைத்துள்ளோம். கூட்டத்தில் தமிழக அதிகாரிகள் அணை கட்டுமான பணி துவங்கியுள்ளது குறித்து ஆதாரத்தோடு எடுத்துரைத்துள்ளதாகவும் தெரிய வருகிறது. இந்நிலையில் தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் நடந்த விதி அமலில் உள்ளதால் தலைமை செயலாளர் மேகதாட்டு அணை கட்டினால் தமிழகம் அழிந்து போகும் என்பதை உணர்ந்து அதனை தடுத்து நிறுத்துவதற்கு அவசரமாக அனைத்து கட்சி கூட்டத்தை தமிழக தலைமை செயலாளருடன் கூட்டி விவாதிக்க முன் வர வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். காலதாமதம் செய்தால் தமிழகத்திற்கு தற்பொழுது உபரி நீர் மட்டுமே வந்து கொண்டிருக்கிறது. அதையும் தடுத்து கர்நாடகம் அணை கட்டுமேயானால் ஒட்டுமொத்த தமிழகத்தில் 25 லட்சம் ஏக்கர் விளைநிலங்கள் அழிவதோடு சென்னை உட்பட 11 மாநகராட்சிகளை உள்ளடக்கிய சுமார் 5 கோடி மக்களின் குடிநீர் ஆதாரம் பறிபோகும். தமிழகத்தின் உணவு உற்பத்தி 40% அழிந்து போகும். எனவே தமிழக தலைமை செயலாளர் விரைந்து நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என வலியுறுத்துகிறேன் என்று தெரிவித்தார். கர்நாடக அரசாங்கம் தமிழகம் நோக்கி வரும் உபரி நீரையும் தடுத்து தமிழகத்தை அழித்துவிட வேண்டும் என்கிற நயவஞ்சக நடவடிக்கையாக காவிரியின் குறுக்கே தமிழக எல்லை துவங்குகிற மேகதாட்டு என்கிற பகுதியில் புதிய அணை கட்டுவதற்கு கடந்த மார்ச் மாதம் நடைபெற்ற சட்டமன்ற பட்ஜெட் கூட்டத்தில் 9,000 கோடி ஒதுக்கீடு செய்து பணிகள் துவங்கியுள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் எடியூரப்பா அறிவித்திருக்கிறார். இதனை எதிர்த்து உடனடியாக தமிழக காவிரி விவசாயிகள் சங்கம் மேகதாட்டு பகுதியை முற்றுகையிட சென்றோம். தமிழக காவல்துறை தடுத்து நிறுத்தியது. தமிழகத்தில் தேர்தல் நடந்து முடிந்து தேர்தல் நடத்தை விதை அமலில் உள்ள நேரத்தில் நேற்றைக்கு முன்தினம் கடந்த 12ஆம் தேதி நேரடியாக எனது தலைமையில் 7 பேர் கொண்ட குழு மேகதாட்டு பகுதியை கர்நாடகாவுக்கு சென்று நேரடியாக பார்வையிட்டோம். அங்கே அணை கட்டுவதற்கு கற்களும் மணலும் குவிக்கப்பட்டிருக்கிறது. சாலைகள் உருவாக்கப்பட்டு லாரிகள் சென்று ஒரு வரையில் அதற்கான ஏற்பாடுகளை நடத்தியிருக்கிறது. இன்னும் விரைந்து அந்த பணிகளை மேற்கொள்வதற்கான அனைத்து நடவடிக்கைகளை மேற்கொள்வதாக அந்த பகுதியில் இருக்கிற விவசாயிகள் தெரிவிக்கிறார்கள். இந்த திட்டம் செயல்படுத்தப்படுமையானால் தமிழகமும் பாதிக்கும், கர்நாடகமும் பாதிக்கும் என்று அந்த மேகதாட்டு பகுதி மக்கள் அஞ்சுகிறார்கள். இந்நிலையில் அணை கட்டுவதற்கான ஆதாரங்களோடு செய்திகளை வெளியிட்டதை ஏற்றுக்கொண்ட காவிரி மேலாண்மை இன்றைக்கு அவசரமாக காவிரி கண்காணிப்பு குழு கூட்டத்தை நடத்தியதாகவும் அக்கூட்டத்தில் உடனடியாக இது குறித்து விவாதிக்க வேண்டும் என்று என்னோடு காவிரி கண்காணிப்பு குழு தலைவரும் மத்திய நீர்வள ஆணையத்தினுடைய முதன்மை பொறியாளருமான நவீன்குமார் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு உண்மை நிலை குறித்து கேட்டறிந்ததோடு விளக்க கடிதம் ஒன்றை உடனடியாக அனுப்பி வைக்க கேட்டுக்கொண்டார். அதன் அடிப்படையில் உடனடியாக கடிதம் அனுப்பி வைத்திருக்கிறோம். தமிழக அரசு அதிகாரிகள் காவிரி கண்காணிப்பு குழு கூட்டத்தில் ஆதாரத்தோடு அணை கட்டுவது துவங்கியிருப்பதாக விவாதத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள், எடுத்து கூறியிருக்கிறார்கள். எனவே இனியும் காலந்தாழ்த்தாமல், ஒரு நிமிடம் கூட காலம் தாழ்த்தாமல் தமிழக அரசுடைய தலைமை செயலாளர் அனைத்து கட்சி கூட்டத்தை தமிழகத்தில் விரைந்து கூட்ட வேண்டும். மேகதாட்டு அணை கட்டுமான பணியை தடுத்து நிறுத்துவதற்கான போர்க்கால நடவடிக்கைகளை முதன்மை தலைமை செயலாளர் மேற்கொள்ள வேண்டும் என நான் வலியுறுத்துகிறேன். இன்றைய தமிழகத்தில் சென்னை உட்பட 11 மாநகராட்சிகளை உள்ளடக்கிய 32 மாவட்டங்களில் வாழக்கூடிய 5 கோடி மக்கள் குடிநீர் ஆதாரம் பறிபோகும். 25 லட்சம் ஏக்கர் விளைநிலம் பாலைவனமாக மாறும். தமிழகத்துடைய உணவு உற்பத்தி அழியும், பொருளாதாரம் முடங்கும். எனவே தமிழகத்தை காப்பாற்ற அனைத்து கட்சிகளும் இணைந்து முன்வர வேண்டும் என்று நான் வலியுறுத்துகிறேன்.